இன்றைய இந்த முதுகலை ஆசிரியர்களுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இருந்து இன்றைய தினம் ஏற்கனவே உங்களுக்கான அதுக்கான மெட்டீரியல் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நேஷனல் இன்டகிரேஷன் என்று சொல்லக்கூடிய நேஷனல் இன்டகிரேஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய ஒருமைப்பாடு தொடர்புடைய இந்த 2வது யூனிட் நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியிலே பொதுவாக ஒரு ஒரு பல பகுதிகளை தொகுப்பாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேஷனல் இன்டகிரேஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய ஒருமைப்பாடாக இருந்தாலும் கூட இந்த பகுதியிலே பொல்யூஷன் மாசுபடுதல், அதே மாதிரிக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், ஹேண்டிகேப்டு சில்ட்ரன்ஸ், அதே மாதிரிக்கு மாற்றுத்திறனாளிகள் தொடர்புடைய பல வினாக்கள், பெண் கல்வி, இது மாதிரிக்கு நிறைய பகுதிகளை இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த யூனிட்டை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல குறிப்பா நம்மளுக்கு பொது அறிவுல கேட்கக்கூடிய வினாக்களையுமே சில முக்கியமான தினங்கள் இதுல இருந்து கேட்பாங்க. இதுல நிறைய தினங்களை பற்றி நான் இதுல சொல்லுவேன். ஏற்கனவே உங்க மெட்டீரியலையும் கொடுத்துருக்கோம். அப்படி ஏதாவது விடுபட்டு இருக்கு அப்படின்னா நீங்க மெட்டீரியலை வச்சுட்டே நீங்க குறிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஸோ இந்த பகுதியை பொறுத்தளவு நீங்க என்னன்னா முழுமையாகவே இதுல விமன்ஸ் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, வேல்யூ எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் எஜுகேஷனை பத்தி, பாப்புலேஷன் மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரிக்கு பொல்யூஷனை பத்தி பேசியிருக்காங்க. இது மாதிரிக்கு நிறைய ஏரியாஸ்ல இந்த பகுதியை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல ஒரு சில பகுதிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்து அந்த கொட்டேஷனை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் இந்த பகுதியில நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி. இப்ப நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், தேசிய ஒருமைப்பாடு. இந்த தேசிய ஒருமைப்பாடு எதற்காக வளர்க்கணும் அப்படின்னா, இந்திய தேசம் என்பது மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அதாவது பல மொழிகள் பேசக்கூடிய, பல மாநிலங்கள், பல கலாச்சார பண்பாடுகள், இப்படி பல பின்னணியில் இந்தியா என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்தியா என்பது ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி. மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்திய தேசத்திலே வாழ்கின்ற மக்களுடைய பல்வேறு விதமான பன்முகத்திறமை கொண்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல மொழி பேசுபவர்கள், பல பண்பாடுகள், கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள். இப்படியாக இந்தியா என்பது பல பன்முகத்தன்மையோடு இருப்பதனால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட, அதாவது மொழி அடிப்படையிலும் சரி, மாநிலங்கள் அடிப்படையிலும் சரி, இல்லை நம்மளுடைய இனத்தினுடைய அடிப்படையிலும் சரி, நாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட நாம் அனைவருமே ஒரு இந்தியர்கள் என்ற ஒரு உணர்வு வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேற்றுமையிலும் ஒற்றுமை, அதாவது நம்மளுடைய இந்த நேஷனல் இன்டகிரேஷனுடைய மெயின் எய்மே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அதாவது பல மொழி, பல இனம், பல நாடு, பல எல்லையை உள்ளடக்கிய பல கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருந்தாலும் கூட நாம் அனைவரும் வேறுபட்டு இருந்தாலும் கூட, இந்த வகையில் வேறுபட்டு இருந்தாலும் கூட நாம் அனைவரும் ஒருவர் தான். அது யார் என்றால் அது இந்திய மனம், இந்திய மக்கள், இந்திய உணர்வு என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பது இது நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுலதான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ். ஒன்னஸ் அப்படின்றது ஒரே ஒருத்தவங்களா, ஒரே உணர்வா இருக்கணும். இந்த ஒரே உணர்வு ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இந்த நேஷனல் இன்டகிரேஷன் சரி, உலக ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன் சொல்லக்கூடிய சரி, இந்த இரண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு, மொழி, இனம், கலாச்சார பண்பாடு பின்னணியில் எல்லோரும் வேறுபட்டு இருக்கின்றோம். எனவே நாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட தேச ஒற்றுமை என்பது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வு நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையிலே ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ், அது என்ன அப்படின்னா இந்திய மனம் அல்லது இந்திய உணர்வு நமக்கு வர வேண்டும். அதைத்தான் சொல்லுவேன், ஃபீலிங் ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் இந்தியன் மைண்ட், இந்திய மனம் என்று சொல்கின்றார்கள். இந்தியன்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இந்திய உணர்வு என்று சொல்வது. அப்ப வேறுபட்ட தன்மையோடு நாம் இருந்தாலும் கூட நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரு உணர்வு இருப்பதுதான் தேசிய ஒருமைப்பாடு அப்படின்றத இங்க கொடுக்குறாங்க. அதுல டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய மனித எண்ணங்களாலும் கல்வியாலும் இது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றதை தவிர வெறும் செங்கலும் சுண்ணாம்பு கற்களும் கொண்டு கட்டப்படவில்லை. அதாவது நம்மளுடைய தேசிய ஒருமைப்பாடு, இந்திய தேசிய ஒருமைப்பாடு என்பது எதை வச்சு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாரு, திங்கிங் அண்ட் எஜுகேஷன். கல்வியாலும்
நம்மளுடைய மனங்களாலும் கட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். இட் இஸ் நாட் பில்ட் வித் பிரிக்ஸ் அண்ட் லைம்ஸ்டோன். இது வந்து வெறும் செங்கற்கற்களாலும் அதே மாதிரி லைம்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பாலும் கட்டப்பட்டது அல்ல என்று ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸை கொடுத்து இது யார் சொன்னா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்ப சமீப காலங்களில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. இருந்தாலும் கூட இதுல ஒரு குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன், நேரு, இது மாதிரி நிறைய பேர் வந்து சில தேசிய ஒருமைப்பாடு பத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ், அமைதியும் சரி நான் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வன்முறை இல்லாமை இந்த இரண்டுமே வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர முடியல, அமைதி மூலமாகவும் வன்முறையின்மையின் மூலமாக நாம் அமைதியை கொண்டு வர முடியல அப்படின்னா, நேரு என்ன சொல்றாரு, இந்த தேசிய ஒருமைப்பாட்டை எப்படி கொண்டு வரணும்னா கட்டாயப்படுத்தியாவது நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே அமைதியின் மூலமாக வன்முறையின்மையின் மூலமாக ஒரு தேசிய ஒருமைப்பாடை கொண்டு வர முடியாவிட்டால், இஃப் இட் இஸ் நாட் டன் we should force it, கட்டாயப்படுத்தி அதை கொண்டு வரணும் அப்படின்றதா சொல்றாங்க. யாரு? நேரு சொல்றாங்க. உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டினை வளர்க்க முடியும் என்று நேரு அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து எமோஷனல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. எமோஷனல் மூலமாக, மன எழுச்சி மூலமாகத்தான் தேசிய ஒருமைப்பாட்டை, நான் இந்தியன், தேசிய கீதம் பாடுகின்ற பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த உணர்வு, ஜெய் ஹிந்த் என்று சொல்கின்ற பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற உணர்வு, இப்படியான நம்மளுடைய தேச தலைவர்கள், நம்மளுடைய நாட்டிற்காக பாடுபட்ட வீரர்களை, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தியாகத்தை நாம் நினைந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஒருமைப்பாட்டினுடைய அவசியத்தை நாம் வளர்க்க முடியும் என்று நேருஜி அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா எமோஷனல் இன்டகிரேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா நேஷனல் இன்டகிரேஷன். இப்போது பார்த்தோம்னா எமோஷனல் இன்டகிரேஷன், உணர்வு பூர்வமான ஒருமைப்பாடு. ஏன்னா வந்து அதாவது இந்தியன் என்ற ஒரு ஒருமை உணர்வு, நான் இந்தியன் என்ற ஒரு ஒருமை உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள வந்து அந்த ஒரு, அதாவது நான் இந்தியன் எப்படி வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது சென்னை மெரினா கடற்கரையிலே அத்தனை இளைஞர்கள் வந்து ஒரே எழுச்சியாக, மன எழுச்சியாக கூறினார்களோ, அப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஒரு தேசத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அப்பொழுது நமக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸ் இன்டகிரேஷன் அப்படின்றது தான், அதன் மூலமாகத்தான் நாம் தேச ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும். கார்கில் போர்ல இத்தனை பேர் இறந்தாங்க, இல்ல இந்த போர்ல இத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இத்தனை பேர் வந்து இறந்திருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வரும்போதுதான் நாம் இந்தியர் என்ற உணர்வு நமக்கு வரும். அதன் மூலமாக நம்ம வந்து இந்த தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கலாம் அப்படின்றது அடுத்த ஹெட்டிங்ஸ்ல எமோஷனல் இன்டகிரேஷன்ஸ். இதுல வந்து எமோஷனல் இன்டகிரேஷனுக்காக ஒரு கமிட்டி வந்து 1961 ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியினுடைய ஹெட்டட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சம்பூர்ணநாத் அப்படின்றவர் தான் அந்த கமிட்டியினுடைய ஹெட்டட். இது வந்து நோட் பண்ணிங்க உங்க நோட்ஸ்ல முக்கியமா. 1961 இந்த எமோஷனல் இன்டகிரேஷன் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னா சம்பூர்ணநாத். அடுத்து 1967 இந்த கமிட்டிக்கு யார் சேர்மனா இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்போதைய இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்போது வந்து அந்த கமிட்டிக்கு 1967 இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ், இந்த எமோஷனல் இன்டகிரேஷனுக்கான முதல் அந்த காங்கிரஸ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, ஸ்ரீநகர்ல தான் முதல்ல அந்த காங்கிரஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் நடந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எமோஷனல் இன்டகிரேஷன் நடந்ததனுடைய இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கான்ஃபரன்ஸ் நடந்த இடம் வந்து ஸ்ரீநகர். அடுத்து வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதுதான் நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்னேன், பேசிக் எய்ம் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன். தேச ஒற்றுமையினுடைய அடிப்படை என்பது என்ன அப்படின்னா, வேற்றுமையிலும் ஒற்றுமை. நாம் பல மொழிகளாலும் இனத்தாலும் மதங்களாலும் எல்கையாலும் கலாச்சாரத்தாலும் பண்பாட்டு கூறுகளினாலும் நாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட, வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களை, வெவ்வேறு விதமான உணவு முறைகளை நாம் பின்பற்றினாலும் கூட, நாம் இந்தியர் என்ற உணர்வு தான் இந்த நேஷனல் இன்டகிரேஷனுக்கான வழிமுறையை இது உருவாக்கி கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பார்த்தோன்னா நேஷனல் இன்டகிரேஷன் டே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜிகேலையும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. நேஷனல் இன்டகிரேஷன் டே, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்பது நவம்பர் 19. திருப்பி இங்க கொடுத்துருக்கு பாருங்க, எல்லை, மொழி, பண்பாடு, அரசியல் இவற்றை கடந்து இந்திய மனம். இது மட்டும் இல்லை, என்ன வேணாலும் இருக்கலாம். இதுல எல்லை இருக்கலாம், அவங்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள். ஸோ இது வந்து
நீங்க நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாம் நீங்க வந்து உள்ள வந்துடணும். இந்த மாதிரி எல்லா சார் மியூட் ஆயிருக்குங்க சார். ஓகேப்பா நான் பேசிட்டு இருந்தேன். ரைட், ஓகே. இப்போ வந்து இந்த மெயின் ஆஸ்பெக்ட், அதாவது மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னா, அதாவது எந்த ஆஸ்பெக்ட் மூலமாக நம்ம வந்து இந்த நேஷனல் இன்டகிரேஷன் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் எமோஷனல் இன்டகிரேஷன். நான் இந்தியன் என்ற அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரணும். அதுக்கு நம்ம தேசிய பாடல்களை பாடுவது, இராணுவ வீரர்களுடைய அந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராட்டம் பண்ணி அவங்க உயிரை ஈர்ந்தவங்களுடைய அவங்களுடைய வரலாற்றை நான் படிப்பது, இதெல்லாம் வந்து எமோஷனல் இன்டகிரேஷன்ஸ்னா வளர்ப்பதற்கான வழிகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த சம்பூர்நாத் என்பது எமோஷனல் இன்டகிரேஷன் கமிட்டி எப்போ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அந்த கமிட்டியினுடைய தலைவர் யாரு, அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் எப்போ இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் எங்கே நடந்துச்சு, நேஷனல் இன்டகிரேஷன் டே எங்கே நடத்துறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து இந்த நேஷனல் இன்டகிரேஷனுக்கான பேரியர்ஸ், அதாவது தடைகள் என்னென்னலாம் தடைகள் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் தடைகள்ன்றது ஏற்கனவே தெரியும், ஜாதி, மொழி, இனம், மத வேறுபாட்டினுடைய காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பாருங்க, காஸ்ட், அவங்களுடைய இனம், அதே மாதிரி வந்து எக்கனாமிக்கல் பேலன்ஸ், ஒருத்தவங்க எக்கனாமிக்கலா ஹையஸ்டா இருக்காங்க, குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான மத முறைகளை தான் பெருசவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அடுத்து லாங்குவேஜ், மொழி, எத்தனை மொழி பேசுறாங்க இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை மொழியும் வந்து நம்மளை பிரிக்குது. அடுத்து டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ், வெவ்வேறு விதமான பாலிடிக்ஸ் இருக்குது, அரசியல் முறைகள். அடுத்து கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட், கலாச்சார பண்பாடுகள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஒரு உடை அணிகிறது ஒரு மாதிரி பண்ணுவோம், அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் ஒரு விதமான உடை அணிவாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமான உடை அணிகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க இதெல்லாம் காமனாவே தெரியும். இப்போ நீங்க நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு எதெல்லாம் தடைகள் அப்படின்னா, எப்போதுமே இந்த நேஷனல் இன்டகிரேஷனோ இவரை இன்டர்நேஷனல் இன்டகிரேஷனோ வந்துருச்சு அப்படின்னா, நாடு, மொழி, இனம், கலாச்சார பண்பாடு இவற்றால் நாம் வேறுபட்டு இருக்கின்றோம். அதெல்லாம் அப்பா இதுல எந்த பாயிண்ட் வரும் அப்படின்றத நீங்க பார்த்தவொடனே ஆன்சர்ல எடுத்துட முடியும். அடுத்து பார்த்தோன்னா ஸ்டேட் ஆட்டிடியூட், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விதமான ஆட்டிடியூட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இம்ப்ராப்பர் லீடர்ஷிப், சரியான தலைமைத்துவம் இல்லாதனால கூட அது கூட ஒரு நேஷனல் இன்டகிரேஷனுக்கு சரியான விஷயங்களை அவங்க வந்து சரியா கைட் பண்ணலை அப்படின்னா அது கூட பிரச்சனையை கொண்டு வரும். அடுத்து அடல்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது மனமுறிவு, அதாவது அடல்ட்டுன்றவங்க வந்து அடல்ட் பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனமுறிவுகள், வேலைவாய்ப்பு கிடைக்கல, உரிய படிப்புக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி இதெல்லாம் வரும்போது கூட அவங்களுக்கு ஒரு விரக்தி வருகின்ற பொழுது அந்த நேஷனல் இன்டகிரேஷன், அதாவது என்னப்பா நாடு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீலிங் வரும்பதிலா, அப்ப இதெல்லாம் வந்து பேரியர்ஸ், இதெல்லாம் வந்து தேச ஒருமைப்பாட்டுக்கான பேரியர்ஸ், தடைகளாக இருக்கக்கூடியது. அப்ப எதெல்லாம் தடை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸை நோட் அவுட் பண்ணணும். அடுத்து இதை எப்படி நம்ம வளர்க்கலாம், நேஷனல் இன்டகிரேஷன்ஸை எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னா 3 வழிகளை அவங்க சொல்றாங்க. ஒன் இஸ் தி இன்டெலெக்சுவல் அப்ரோச். இன்டெலெக்சுவல் அப்ரோச் அப்படின்னா அறிவு சார்ந்த முறை. அப்படின்னா என்ன? ஒன்று வந்து கல்வியின் மூலமாக நம்ம அதை வந்து தேச ஒருமைப்பாட்டை பற்றி சொல்வது, பல தலைவர்கள் பற்றியான தேச தலைவர்களை பற்றியான வாழ்க்கை முறை பற்றி சொல்வது, அதே மாதிரி வந்து இந்த தலைவர்கள் சம்பந்தப்பட்ட தேசிய விழாக்களை கொண்டாடுவது. ஸோ இது மாதிரி நிறைய பார்த்தோம் அப்படின்னா இன்டெலெக்சுவல் அப்ரோச் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோன்னா பிசிக்கல் அப்ரோச் அப்படின்றது இப்போ என்சிசி, என்எஸ்எஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பிசிக்கல் லெவலில், அதாவது தேசிய மாணவர் படை உருவாக்குவது, அந்த மாணவர் படை மூலமாக கொடுக்குறது. அது மாதிரி இன்டெலெக்சுவல் அப்சர்வேஷன் பார்த்தோன்னா டூர் போடுறது, வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போய் அவங்களுடைய கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்து டூர் போகிறது மூலமாக, எஜுகேஷனல் ட்ரிப்ஸ் போகிறது மூலமாக கூட நம்ம வந்து இன்டெலெக்சுவல் அப்ரோச் மூலமாக போகலாம். ஸோ பிசிக்கல் அப்ரோச் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட்டு இது மூலமாகவும் நம்ம இந்த பிசிக்கல் அப்ரோச் பண்ணலாம். அடுத்து எமோஷனல் அப்ரோச்ன்றது மன எழுச்சி சார்ந்தது அப்படின்றது என்ன? இப்போ நம்ம வந்து கொடிப்பாடலை பாடுகின்ற பொழுது நம்மளுக்கு எழுச்சி வரும், ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எழுச்சி வரும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனல் அப்ரோச்சஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு அப்ரோச்சை கொடுத்து இது என்ன அப்ரோச்னு கேட்கலாம். என்ன எமோஷனல் அப்ரோச்சா, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எமோஷனல் அப்ரோச்சா, இல்லை உடல் சார்ந்த முறையா, இல்லை இன்டெலெக்சுவல் அப்ரோச்சா அப்படின்னு கேட்கலாம். அப்போ நேஷனல் இன்டகிரேஷனை, தேச ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கான 3 வழிமுறைகள் என்னன்னு பார்த்தோம்னா இன்டெலெக்சுவல், பிசிக்கல் அப்ரோச் அண்ட் எமோஷனல் அப்ரோச். சரியா? நெக்ஸ்ட்
இதுல வந்து பார்த்தோம்னா இன்டெலெக்சுவல் அப்ரோச்ல பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஸ்டேட், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இடையிலும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட முடியாது, தண்ணி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுமோ அப்படி தான் அப்ரோச் பண்ணணும், அறிவு சார்ந்த முறையில் அப்ரோச் பண்ணணும். ஸோ நேஷனல் சயின்ஸ் எக்ஸிபிஷன், அறிவியல் தினங்கள், அறிவியல் எக்ஸிபிஷன்ஸ் அதெல்லாம் நம்ம நடத்தும் போது ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ல வருவாங்க, ஒருத்தவங்களுடைய இதை இன்னொருத்தவங்க குறிச்சுக்குவாங்க. அடுத்து எஜுகேஷனல் ட்ரிப்ஸ் மூலமாக வெவ்வேறு மாநிலங்களுக்கு வந்து நம்ம டூர் போகிறது மூலமாக அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்து டு நோ தி கல்ச்சர் ஆஃப் தி அதர் ஸ்டேட், மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த யூனிட்டை பொறுத்தளவு நான் வைட்ரா எப்படி வினாக்கள் கேட்டாலும் கூட கேட்பதற்கு ஏற்றால் போல தான் தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து நீங்கள் கான்செப்டை உள்வாங்கிக்கிட்டே வாங்க. அதில் முக்கியமான தினங்கள், முக்கியமான கமிட்டிஸ் இதை பற்றி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி நோட் பண்ணிட்டு வந்தாவே இந்த யூனிட் முடியும் போதே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கைக்கு வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் அப்ரோச்சஸ்ன்னு சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து விளையாட்டுக்கள்லாம் பார்த்தோன்னா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது தான். விளையாட்டுகள் மூலமாக வெவ்வேறு மாநிலங்கள், இப்போ வந்து சவுத் ரீஜியனில் இருக்குன்னா சவுத் ரீஜியனில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இடையில அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தினா அப்போ விளையாட்டு போட்டி என்ன அப்ரோச்சு, தேச இன்டகிரேஷனை வளர்க்குறதுக்கு என்ன அப்ரோச், ஃபிசிக்கல் அப்ரோச்னு சொல்கிறது. அடுத்து வந்து நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசி, நேஷனல் சோசியல் சர்வீஸ் ஸ்கீம் என்எஸ்எஸ், அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு தேச ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய ஃபிசிக்கல் அப்ரோச்சஸ். ஸோ எது ஃபிசிக்கல் அப்ரோச், எது இன்டெலெக்சுவல் அப்ரோச் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தென் நெக்ஸ்ட் வந்து எமோஷனல் அப்ரோச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் ஃபிளாக், தேசிய கொடிக்கு வந்து மரியாதை செலுத்துவது, ரெஸ்பெக்ட் அவர் நேஷனல் ஃபிளாக், நம்மளுடைய தேசிய கொடிக்கு மரியாதை செய்வது, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம் அப்படின்னு லவுட்ரா சொல்றது, மாணவர்களை சொல்ல வைப்பது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எமோஷனல் இன்டகிரேஷன்ஸ் அப்ரோச்சை டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1961 வந்து சம்பூர்நாத் கமிட்டி வந்து எமோஷனல் இன்டகிரேஷனுடைய இவருடைய தலைமையில் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல், அதாவது நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ அதுலேருந்து அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன்ஸ். இப்போ எப்படி நாடுகள் நம்ம தேசங்கள் வந்து பல மொழிகள் இனத்தினால் வேறுபட்டு இருந்தாலும் கூட இந்தியர் என்ற உணர்வு இருக்கின்றதோ, அதுபோல அதே மாதிரிக்கு அதுல நாடு, மொழி, இனம், எல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஒரே வேர்ல்டு மைண்ட்னஸ், நான் வந்து எல்லாரும் ஒரே மாதிரிக்கான உணர்வு, உலக மனப்பான்மை, வேர்ல்டு மனப்பான்மைன்றதான் வேர்ல்டு மைண்ட்னஸ். எப்படி வந்து நேஷனல் மைண்ட்னஸ் வந்துச்சுல, இந்தியன் மைண்ட்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்திய உணர்வு வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மனப்பான்மைன்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், உலக நல்லுணர்வு. ஸோ எல்லாத்தையும் நம்மளுடைய எல்கை, நாடு, மொழி எல்லாத்தையும் மறந்துட்டு அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே விதமானவர்கள் என்ற ஒரு உணர்வு எப்போ வருதோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக நல்லுணர்வு கல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்செப்ட் தான் முக்கியம். அடுத்து வந்து உலக பற்று, எல்லா நாடுகள் மேலேயும் நம்மளுக்கு வந்து அன்பு செலுத்தணும், அறநெறிகளை பின்பற்றணும். ஏன்னா நம்ம நாடு தான் உயர்ந்ததுன்னு நம்ம நினைச்சிட்டு இன்னொரு நாடை இது பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள் நம்மளுக்கு வருது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல பயன்பாடுகள், டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஒவ்வொரு நாடுகளுக்குடைய இன்டர்லிங்க்ஸ் இருக்குது. அதனால இந்த நாடுகளை வந்து அவங்க வேற நாடு, நான் வேற நாடு அப்படின்ற அந்த உணர்வு இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரே உலகத்தை சார்ந்தவர்கள், ஒரே இந்த பூமியை சார்ந்தவர்கள் என்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அங்கவும் என்ன சொல்றாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஃபார் தி நேஷனல் இன்டகிரேஷன்ஸ். அங்கே வந்து நேஷனல் இன்டகிரேஷனுடைய பேரியர்ஸ் பார்த்த மாதிரிக்க இந்த இன்டர்நேஷனல் இன்டகிரேஷனுடைய பேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுவும் வந்து கேஸ்ட், ரிலீஜியன், எக்கனாமிக்கல் டிஃபரன்சஸ். ஒரு ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் எக்கனாமிக்கல் இருக்குது, இன்னொரு ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் எக்கனாமிக்கல் கிடையாது. சில ஸ்டேட் வந்து ஒவ்வொரு விதமான மொழிகள் பேசுகிறாங்க, லாங்குவேஜஸ் அந்த மாதிரி வித்தியாசங்கள் வருது, பாலிடிக்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஸோ இது பாருங்க, இது எல்லாத்தையுமே காமனாக தான் வரும். நீங்கள் நேஷனல் இன்டகிரேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து இதுதான் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் தி இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இந்த உலக மனப்பான்மைக்காக, அதாவது இன்டர்நேஷனல் இதை வந்து யார் வளர்க்குறதுக்கான முக்கியமான பங்கு ஆற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுனெஸ்கோ அப்படின்றதான். இந்த யுனெஸ்கோ தான் வந்து உலக நாடுகளுக்கு இடையில் ஒற்றுமை வலியுறுத்துவதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளையும் சரி, பல்வேறு செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. உலக மண்பான்மை வளர்க்குறவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதாவது வந்து இந்த உலகம் வந்து கடல்களா, அதாவது உலகம் என்பது இப்போ வந்து
முதல்ல நம்ம சொல்லும்போது ராதாகிருஷ்ணன் வந்து நேஷனல் இன்டகிரேஷன் என்ன சொன்னார் அப்படின்னா, தேச ஒருமைப்பாடு என்பது செங்கல் கற்களாலும் சுண்ணாம்பு கற்களாலும் கட்டப்பட்டதல்ல, அது வந்து கல்வியையும் மனித மனங்களையும் கொண்டு கட்டப்பட்டிருக்கு, அதுதான் நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நாடுகள் எப்படி நம்ம பிளவுபட்டிருக்கோம், ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலையும் கடல்கள் இருக்கின்றன, நிலங்கள் இருக்கின்றன. ஸோ அப்போ வந்து கடல்களால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் கூட அந்த கடல் இல்லை அப்படின்னா எல்லா நாடுகளும் ஒற்றுமை ஒரே இடத்துல தான் இருக்கும், ஒரே ஒரே மண்ணாத்தான் நம்ம இருந்திருப்போம். அப்ப இந்த உலகம் என்பது கடல்களால் பிளவுபட்டு இருக்கிறதே தவிர, ஆனால் அன்பினால் ஒன்றுபட்டு இருக்கின்றோம். நம்ம எல்லாரும் வந்து மனிதர்கள் என்ற ஒரு உணர்வு, மனிதநேயம் என்ற உணர்வு, அந்த உணர்வின் மூலமாக அந்த அன்பினால் தான் ஒன்றுபட்டு இருக்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு வரணும். அதைத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து சொல்றாரு. ஸோ அப்படின்ற விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த யுனெஸ்கோனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பிரான்ஸ்ல வந்து பாரிஸ்ல அமைஞ்சிருக்கு யுனெஸ்கோனுடைய. அடுத்து வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றது, உலக சுகாதார நிறுவனம்ன்றது ஜெனீவாவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, அதனால தான் டாட் பண்ணி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணி வச்சுங்க. வேர்ல்டு ஹெல்த் டே. ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே, உலக நல நாள், தமிழில் சொல்ல போனால் உலக நல நாள் அப்படின்றது April 7. ஸோ இது வந்து இப்போ 2 பார்ட் முடிச்சிருக்கோம், நேஷனல் இன்டகிரேஷன், அடுத்து இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன்ஸ். ஸோ வேல்யூ எஜுகேஷன். ஸோ வேல்யூ முன்னாடி ஸ்லைடு காமிங்க சார். ஓகே சார், கொஞ்சம் ஸ்லோவா நடத்துங்க சார். ரொம்ப ஸ்லோவா தானே போறேன், பாஸா போறணும். ஸ்லோன்னா சொல்லிருங்க நீங்க, நான் பாஸா போறேன்னா ஸ்லோவா வைக்கிறேன். இன்னும் ஃபாஸ்ட் நம்மளுக்கு ஒன்றும் தேவை கிடையாது. எஜுகேஷன் சைக்காலஜி புரியணும் அப்படின்றதான். பாஸா போறணும். தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க சார். சரி சார், சரி சார். ஓகே, தேங்க்யூ சார். நான் ஸ்லோவாவே போறேன். ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைடு பிரதீபா பாத்துட்டீங்களா? ஓகே ஓகே, थैंक यू. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நெக்ஸ்ட் பார்ட், இந்த நேஷனல் இன்டகிரேஷன்ல இருக்கக்கூடிய பகுதியில நெக்ஸ்ட் பார்ட் இந்த யூனிட்ல. அதுல மதிப்புணர்வு கல்வின்னு சொல்லுவாங்க, வேல்யூ எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னாவே பொதுவா வந்து மாரல், அறநெறிகளை, நல்லொழுக்கங்களை நம்மளுக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஏன்னால் வந்து நல்லொழுக்கம், அறநெறி இதெல்லாம் வந்தா மட்டும்தான் ஒரு சமூகத்தை வந்து நாம் வந்து கட்டமைக்க முடியும். அந்த இதுல இருந்து விலகி போகுது அப்படின்னா சமூகத்துல வந்து நிறைய குற்றச்செயல்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கல்வியில இன்னைக்கு வந்து முக்கியமா நம்ம விடுபட்டு போனது என்ன அப்படின்னா, கல்வி என்பது ஏதோ அறிவை மட்டும் பெறுவது என்பது வகுப்பறை கற்றலாக இன்றைய தினம் இருப்பதனால்தான் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகள் வந்து இன்னைக்கு வந்து சின்ன வயசுலேயே நிறைய குழந்தைகள் பார்த்தோன்னா குற்றச்செயல்களில் ஈடுபடுறாங்க. இன்னைக்கு பார்த்தோன்னா சென்னையில எல்லாம் நிறைய குற்றங்கள் பதிவாயிருக்கு. அந்த குற்றங்கள் பார்த்தோன்னா ஒரு, அதாவது அவன் அடலோரசன் பீரியட்ல கூட வந்திருக்க மாட்டான். அந்த பீரியட்ல தான் நிறைய குற்றங்கள், வழிப்பறி குற்றங்கள், செல்போனை எடுக்கிறதுக்கான குற்றங்கள், ஸோ இப்படி வந்து நிறைய அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா நம்மளுடைய இந்த சமூக வேல்யூவையும் மனித வேல்யூவையும் அவங்களுக்கு முறையா கல்வியின் மூலமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த வேல்யூ எஜுகேஷனுக்கும் சரி, இன்டெகிரல் டெவலப்மெண்ட், ஹோலிஸ்டிக் அப்ரோச், குழந்தைகளுடைய ஹோலிஸ்டிக் வளர்ச்சி, முழுமை நலவாழ்வு என்ற அடிப்படையில் கல்வி மட்டும் கிடையாது, அவர்களுக்கு வந்து நல்ல உணர்வுகளை வளர்ப்பது, நல்ல ஒழுக்க பழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, விளையாட்டில் அவர்கள் ஈடுபடுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவது, அதன் மூலமாக உடல் சார்ந்த வளத்தை ஏற்படுத்துவது, இப்படியுமாக நம்மளுடைய அடுத்து வருகின்ற இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இது சம்பந்தமான விரிவான நம்மளுக்கு கல்வி முறைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து பார்த்தோன்னா இந்த மதிப்புணர்வு கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, நம்மளுடைய இனம், மொழி, ஜாதி இவற்றின் மூலமாக நாம் வேறுபட்டு இருக்கின்றோம். அதை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நான் இந்தியன் என்ற உணர்வு வந்துச்சு அப்படின்னா அது பேர் நேஷனல் இன்டகிரேஷன். உலக இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னா நான் நாடுகளால் பிளவுபட்டு இருக்கிறேனே தவிர, ஆனால் எல்லா நாடுகளிலும் வாழக்கூடியவங்க எல்லாருமே ஒரே மாதிரிக்கவங்க, என்னுடைய மொழியோ அவங்களுடைய லாங்குவேஜோ எல்லாமே கிடையாது அப்படின்னு தூக்கி எறிஞ்சு நான் மனிதன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன். இந்த கான்செப்ட் முக்கியம். அதே மாதிரி மதிப்புணர்வு கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா, மதிப்புணர்வு கல்வி என்பது வெல்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய வளர்ச்சியும் சரி, ஒரு அந்த தனிப்பட்ட நபர் வளர்ச்சி வருகின்ற பொழுது அந்த தனிப்பட்ட நபரினுடைய தொகுப்பு தான் சமுதாயம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சோசியல் வெல்ஃபேர். அதனாலதான் சொல்லி 2 விஷயம், ஒண்ணு தனிப்பட்ட நபரினுடைய நலம், இன்னொன்று வந்து சமுதாய நலம். இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் மதிப்புணர்வு கல்வின்னு சொல்லுவோம். ஸோ மதிப்புணர்வு கல்வி என்று என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்டெகிரல் டெவலப்மெண்ட் ஆஃப் தி வெல்த் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் ஆல்சோ எ சோசியல் வெல்ஃபேர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா இந்த பகுதியிலலாம் கான்செப்ட் வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ ஒன்றும் விரிவாக மேலே டைம் கேட்குறாங்க, அந்த மாதிரிக்கெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை. அதனால நீங்கள் வந்து மதிப்புணர்வு கல்வி அப்படின்னா என்னன்னா உங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுங்க. தனி மனிதனுடைய வளர்ச்சியும் சரி, நலமும் சரி, சமுதாயத்தினுடைய நலமும் சரி, இந்த இரண்டும் ஒரு சேர்ந்து கல்வியின் மூலமாக கொடுக்கக்கூடியதான் மதிப்புணர்வு கல்வி சொல்கிறோம். ஸோ டு லேர்ன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ்,
ஒவ்வொரு தனி நபரினுடைய தொகுப்பு தான் சமுதாயம் அண்ட் சோசியல் வெல்ஃபேர். ஸோ அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸையும் புரிஞ்சுக்கிறணும். அதே வகையில் அதன் மூலமாக ஒரு சமுதாய வெல்ஃபேர், ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் வந்து அறநெறி. ஏன்னா இந்த மதிப்புணர்வு அப்படின்னு வந்துட்டாவே மாரல் தான். ஸோ மாரல், அறநெறி, ஒழுக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தோம், டிசிப்ளின், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன் மதிப்புணர்வு கல்வியின் மூலமாக நம்ம எதையெல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிவ் தி இம்பார்ட்டன்ஸ் டு நாலேஜ். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு நாலேஜ், அறிவிற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கடுத்து வந்து நான் சோசியல் இன்ட்ரெஸ்ட், சமுதாயத்தின் மேல நலம் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நீக்கணும். அடுத்து வந்து நான் இன்ட்ரெஸ்ட் இன் நேஷனல் டெவலப்மெண்ட். அதாவது நான் வளர்கின்ற பொழுது என்னுடைய குடும்பம் வளர்கின்றது, என்னுடைய குடும்பம் வளர்கின்ற பொழுது என்னுடைய ஊர் வளர்கின்றது, என்னுடைய ஊர் வளர்கின்ற பொழுது என்னுடைய நாடு வளர்கின்றது, என்னுடைய நாடு வளர்கின்ற பொழுது என்னுடைய தேசம் வளர்கின்ற பொழுது உலக நாடுகள் வளர்கின்றன என்று ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி அது வந்து ஒரு பெரிய விஷயமே தொகுப்பு இருக்கிறது. அப்ப நான் இன்ட்ரெஸ்டட் இன் நேஷனல் டெவலப்மெண்ட். சில பேர் தான் சம்பாதிக்கணும், தான் குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்க தவிர அந்த ஊருடைய நலன் கூட நினைக்க மாட்டாங்க. அவங்க அண்ணன் தம்பியுடைய நலத்தை கூட நினைக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் எப்படி வளர்க்க முடியும்? அப்புறம் எப்படி அவருக்கு தேச ஒற்றுமை வரும்? அப்புறம் எப்படி உலக ஒற்றுமையை கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஸோ நான் இன்ட்ரெஸ்ட் இன் நேஷனல் டெவலப்மெண்ட். வி ஆர் ஆல் தி இந்தியன். அதாவது நாடு உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்பதை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய்? உன்னுடைய உடல் பலத்தின் மூலமாகவும் உன்னுடைய அறிவு பலத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு உன்னால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோமே. ஆனால் இங்க வந்து நேஷனல் டெவலப்மெண்ட், அதாவது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ வந்து இன்டிசிப்ளினரி ஆக்ஷன், அதாவது சமுதாயத்திற்கு எதிரான குற்றங்களை செய்வது, விரும்பத்தகாத செயல்களை செய்வது, இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம நீக்க முடியும் அப்படின்னா, இவற்றை எல்லாம் நீக்குவதற்கு எது தேவை அப்படின்னா த்ரூ தி வேல்யூ எஜுகேஷன். ஸோ மதிப்புணர்வு கல்வியின் மூலமாக அவனையும் அவன் புரிய வைக்கணும். ஏன்னா இண்டிவிஜுவல் வளர்ச்சி, அவனுடைய இம்பார்ட்டன்ஸ். அப்ப நீ வளர்றதுனால இந்த சமுதாயம் எப்படி வளர்கிறது அப்படின்னா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மேல உள்ள வேல்யூ எஜுகேஷன் மூலமா இதெல்லாம் நம்ம நீக்கிற முடியும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு வருது. நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம வந்து ஹெல்த் எஜுகேஷன்ல நிறையவே படிப்போம். ஆனா அதனால அதுல இருந்து வரக்கூடிய இதுல வந்து ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு அது எந்த குறைபாடுனால வருது அப்படின்ற விஷயத்தை கேட்கலாம், இல்லை ஊட்டச்சத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால இதில் நீங்கள் சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம சப்ஜெக்ட்லேயே ஹெல்த் எஜுகேஷனை பற்றி கொஞ்சம் விரிவாகவே படிப்போம். ஸோ நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்தில் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட்னா உணவு, ட்ரெஸ், ஹோம், இது மூணுமே என்ன அப்படின்னா பேசிக் நீட், அடிப்படை தேவை. ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா 3 விஷயம் நம்மளுக்கு வேணும். ஒன்று உணவு தேவை, உடை தேவை, இருப்பிடம் தேவை. ஸோ இது வந்து சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ். சர்வைவல் பண்றது, நம்ம வாழ்க்கையை சர்வைவல் பண்றதுக்கு டெய்லி உடை இல்லாம நம்ம இருக்க முடியாது. உணவு இல்லாம 3 வேளை உணவு இல்லாம இருக்க முடியாது. 3 வேளை விடுங்க, 2 வேளை உணவு கூட கிடையாது. ஆனா இன்னும் வந்து நம்மளுடைய சில கணக்கீட்டினுடைய படி பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் வந்து ஒருவேளை உணவுல கூட முழுமையான உணவு எடுத்துக்கிறது இல்லையா. அதாவது முழுமையான உணவு என்பது என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு 5 இட்லி திருப்தியா இருக்கு அப்படின்னா அந்த 5 இட்லி கூட உங்களுக்கு கிடைக்காத ஒருவேளை உணவு கூட முழுமையா கிடைக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்கின்றன. அப்ப அது மாதிரி இந்த இதெல்லாம் நமக்கு சர்வைவல் ஆஃப் உள்ள வருது. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் தி பாடி, நம்ம உடல் வளர்ச்சி வேணும்னா சரியான ஊட்டச்சத்து இல்லை அப்படின்னா உடல் வளர்ச்சி பெறாது. ரெக்கவரி தி பாடி டிஷ்யூ. இப்போ வந்து நம்ம பாடி டிஷ்யூ ஏதாவது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு செயல்பாடு விளையாட்டு மூலமாகவோ இல்லை வேற ஏதாவது ஆக்சிடென்ட் மூலமாகவோ நம்மளுடைய டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து நம்ம ரெக்கவரி ஆகுறதுக்கோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரிக்கு வந்து இந்த நீட் ஃபார் நியூட்ரிஷனல் ஃபுட், ஒரு ஊட்டச்சத்து, ஒரு சரிவீதமான ஊட்டச்சத்து எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்மளுடைய உடல் வளர்ச்சி, உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி, உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடியினுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது, இப்படி எல்லா விதமான செயல்பாட்டுகளுக்கும் இந்த உணவு ஒரு காரணமாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தோன்னா இந்த உணவுல பார்த்தோன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இஸ் எசென்சியல் ஃபார் தி growth அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு ஊட்டச்சத்துல சரிவிகித ஊட்டச்சத்து அப்படின்றது என்னன்னா இந்த இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் ஆல் ஆர் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ், சரியான விகிதத்தில் இருக்கணும். எது இருக்கணும், நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுல நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்படித்தான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம சரியா சாப்பிட்ற உணவுல, ஒரு நாளைக்கு சாப்பிட்ற உணவுல நம்மளுக்கு என்னென்ன இருக்கணும்னா கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், மினரல்ஸ்ல இருக்கணும். மினரல்ஸ்ல மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ், விட்டமின்ஸ்ல நீரில் கரையும் விட்டமின், வாட்டர் சால்யூபிள் விட்டமின், ஃபேட் சால்யூபிள் விட்டமின், பிளஸ் இன்க்ளூடிங் வாட்டர்.
ஸோ நம்ம உடம்பு வந்து 78% ஆஃப் வாட்டர்னால ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே அதில் இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த 7ம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியும். ஆல் ஆர் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன். இட் இஸ் கால்ட் அஸ் சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட். வாட் இஸ் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா, இந்த சொல்லப்பட்ட இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் ஒரு சரியான விகிதத்தில் இருக்கணும் அப்படின்றதான். அடுத்து வந்து சுல்ட்ஸ் அப்படின்றவர் வந்து 1985ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய இதுல பார்த்தோன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிரெயின் வந்து நார்மலா 1.36 கிலோகிராம் ஆஃப் வெயிட். நோட் பண்ணிங்க, மூளையினுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னா 1.36 கிலோகிராம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவுக்கு கீழே நம்ம பிரெயின் வெயிட் இருக்குது. 1.36 கிலோகிராம். இந்த வெயிட் கூட மால் நியூட்ரிஷன் சரியா ஏர்லியர் ஸ்டேஜில் குழந்தைகளுக்கு, அதாவது ஆஃப்டர் பிரெக்னன்சி ஆன பிறகு அவங்களுக்கு முறையான ஊட்டச்சத்து தாய்மார்களுக்கு கொடுக்கணுன்றக்காண்டி தான் இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம்லாம் கொண்டு வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து பிரெயின் வெயிட் கூட லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், பிற்காலத்தில் அவங்களுடைய அறிவாண்மை தன்மை குறைஞ்சிரும், சிந்திக்கக்கூடிய திறன் இருக்காது, செயல்திறன் குறைஞ்சிரும், மோட்டார் ஆக்ஷன் குறைஞ்சிரும். ஸோ பிரெயின் வெயிட்டே குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பிரெயினுடைய வெயிட் இல்லைன்னா என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் வருது அப்படின்றது அந்த சுல்ட்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு, மால் நியூட்ரிஷனால வரக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஸோ நியூட்ரிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஜுகேஷன். கல்விக்கு வந்து நியூட்ரிஷனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, அதாவது வந்து சரியான உணவு சாப்பிட்டுட்டு நல்ல எனர்ஜெட்டிக்காக வரக்கூடிய இடங்கள்ல தான் குழந்தைகளுடைய அந்த லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். எனக்கு உணவே இல்லை, எனக்கு பசி இன்னும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் அந்த குழந்தைக்கு கல்வி கொடுத்தா கூட அந்த கல்வியை முழுமையா ரீச் ஆக முடியாது. அதனால தான் காமராஜர், எம்ஜிஆர் போன்றவங்க எல்லாம் முதல்ல ஒருவேளை சாப்பாடு போட்டு அந்த சாப்பாட்டுக்காவது பள்ளிக்கூடத்துக்கு வந்தான்னா படிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்ப சாப்பாடுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி தான் அவங்களை படிக்க வச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். அப்ப இதுக்கும் கல்விக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. ஸோ கார்பன் மோனாக்சைடு இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹியூமன் பீயிங். இந்த கார்பன் மோனாக்சைடு நோட் பண்ணி வச்சுங்கப்பா. அதாவது இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள், இந்த மாதிரிக்கு வந்து பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வாகனங்களில் இருந்து வெளிவரக்கூடிய புகையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பேர் கார்பன் மோனாக்சைடு. மோனுனா 1, சரியா, கார்பன் டை ஆக்சைடுனா 2ன்னு அர்த்தம். ஸோ கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது வெரி டேஞ்சரஸ். இதுதான் வந்து நிறைய வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுத்துறதுக்கு, ஆசிட் ரெயின் வர்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கார்பன் மோனாக்சைடோட ஃபங்க்ஷனுமே இருக்குது அப்படின்றது. அதனால வந்து வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய புகை ஜென்ரல் நாலேஜ்ல கேட்டா கூட நீங்க இந்த கொஸ்டின் எழுதணும், கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது. ஸோ உணவு பற்றாக்குறையால் வாடும் குழந்தைகள் உடல் இயக்க திறன்களும் அறிவு தன்மை வளர்ச்சியும் குன்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வினிக் அப்படின்றவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மால் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து பியூர்லி பிசிக்கல் எஜுகேஷன் ஓரியன்டட். உடல் இயக்க திறன் அப்படின்னா என்ன, மோட்டார் ஆக்ஷன். மோட்டார் ஆக்ஷன் இயக்கத்திறன், இயக்கம்னா செயல்படுத்துறது, மோட்டார் திறன், மோட்டார் ஸ்கில். ஸோ உடலை இயக்கி நம்ம எந்த செயலை செஞ்சா தான் நம்ம மூவ்மெண்ட் நடக்கும் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இது அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உடல் இயக்கத்திறன் சொல்லிட்டு. ஸோ அந்த உடல் இயக்கத்திறனா உடலை இயக்குகின்ற பொழுது, நான் இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாக் பண்ணி போறேன் அப்படின்னா என்னுடைய உடல் இயங்கணும். அந்த இயங்குவதற்கான மோட்டார் நர்வ்ஸ் வந்து ஒர்க் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ அது அப்புறம் அறிதன்மைன்றது வந்து காக்னிஷியன் என்று சொல்லக்கூடிய இதனுடைய வளர்ச்சியெல்லாம், உடல் இயக்கத்திறன் குறையுதான், அறிவு வளர்ச்சியும் குறையுது அப்படின்ற மாதிரிக்கே வந்து இந்த வினிக் அப்படின்றவர் சொல்றாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிசீஸை பொறுத்தளவு இந்த விட்டமின் குறைபாடுனால வரக்கூடிய ஒரு சில டிசீஸ் மட்டும் அவங்க சொல்றாங்க. நம்ம வந்து ஹெல்த் எஜுகேஷன்ல நிறைய டிசீஸ் படிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏ ஃபார் நைட் பிளைண்ட்னஸ். நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்றது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க. சீரோதால்மியா அப்படின்றது தோல் இதெல்லாம் உரிகிறது, உதல்ல வெடிப்பு வர்றது, தோல் உரிகிறது, இதெல்லாம் பார்த்தோன்னா சீரோதால்மியா. இதுவும் வந்து வைட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய நோய். அடுத்து வைட்டமின் B1னால வரக்கூடிய பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் வருது. வைட்டமின் சி அப்படின்றது புளிப்பான பழங்கள் இருக்கக்கூடியது. இது வந்து ஸ்கர்வி அப்படின்ற நோய் வரக்கூடியதுக்கு ஒரு காரணமா இருக்குது, குறைபாடு வந்துச்சுன்னா. அடுத்த டி வந்து ரிக்கட்ஸ். இது வந்து பெரியவங்களுக்கு ஆஸ்டியோமலைசான்னு சொல்லுவாங்க, சின்னவங்களுக்கு ரிக்கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக ஹெல்த் எஜுகேஷனில் படிப்போம். ஸோ இ ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. விட்டமின் இ குறைபாடு மலட்டுத்தன்மை வருகின்றது அப்படின்றது சொல்றாங்க. அது எலிகளுக்கு தான் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஹியூமன் பீயிங்கு இது வரைக்கும் இன்ஃபர்டிலிட்டி இருக்கா அப்படின்றத விட்டமின் இ குறைபாடுனால சொல்லலை. அப்புறம் டி வந்து சன்லைட் விட்டமின், ஏற்கனவே அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின் சன்லைட் விட்டமின். இது இந்த சியும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏயும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சரியா, ரைட். அடுத்து கார், பேருந்து மற்றும் இதர வாகனங்கள் வரும் புகை, அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். கார்பன் மோனாக்சைடு நச்சுவாயு மிக ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. கார் பேருந்துல இருந்து வரக்கூடிய அந்த வாயுனுடைய பெயர் என்னன்னு கேட்டோம்னா கார்பன் மோனாக்சைடு. இது வந்து என்விரான்மெண்டல பயங்கரமா பொல்யூட்டன் பண்ணுது. நிறைய வந்து இதெல்லாம் வந்து, அதாவது
ஓசோன் லேயரில் ஓட்ட விழுகிறதுக்கு, வெப்பமயமாதல் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய அளவிலே வெப்பத்தினுடைய தன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷமான வாயுக்கள் அப்படின்றதான். இப்போ பார்த்தோன்னா பெருந்தொற்று காலகட்டங்களில் நம்மளுக்கு லாக்டவுனில் இருந்த பீரியடில் வந்து நிறைய இந்த ரெக்கவரி இயற்கையே தன்னை ரெக்கவரி பண்ணிக்கிருச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த இப்போ பார்த்தோன்னா மழையெல்லாம் எல்லாம் நல்லா பெஞ்சு எல்லா ஆறு ஊர் நீளும் நல்லா நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இயற்கை தன்னைத்தானே தகவமைச்சு கொடுக்குது. அதான் இயற்கை வந்து ஏதாவது நம்மளை அதுக்கு நம்ம என்ன பண்ணாலும் சரி அது ஒரு டைம் எடுத்துக்கிறோம். அந்த டயத்துக்குள்ள அது தன்னை ரெக்கவரி பண்ணும். நம்மளால அது செய்யலை அப்படின்னா அதுவா ரெக்கவரி எடுத்துக்கிறோம். அதுதான் இது போன்ற பெரிய வியாதிகள் எல்லாம் அது ஏற்படுத்துது. இல்லைன்னா இப்போ ஆழிப்பேரலை என்று சொல்லக்கூடியது இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கைக்கு அகேன்ஸ்டாக நம்ம செயல்பட்டோம்னா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டு மீன்ஸ் முதலில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அடிப்பட்ட ஒரு நோயாளிக்கு டாக்டருக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி அவனுடைய உயிரை பாதுகாப்பதற்கும் ரத்தம் வந்து வேகமாக லாஸ் ஆகி அவன் இறந்து போகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்காக முதல்ல கொடுக்கக்கூடிய எய்டுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அடிப்பட்டவனுக்கு, அதாவது விபத்தில் அடிபட்டவனோ, இல்லை வந்து நோய்வாய்ப்பட்டவனோ, இல்லை வந்து எலக்ட்ரிக் ஷாக்ல அடிபட்டவனோ, இல்லை நாய் கடிச்சவனோ, எதா வேணாலும் இருக்கட்டும். விக்டிம்னா ஒரு பாதிக்கப்பட்டவன், அது உடல் குறைபாடுனாலேயோ ஏதோ ஒன்றுனால குறைபட்டிருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவனுக்கு முதல்ல டாக்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறது ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. இமீடியேட் அண்ட் டெம்பரவரி கேர் given to the விக்டிம்னா அந்த யாருக்கு அந்த விபத்து நடந்திருக்கோ அவர் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் ஆர் சடன் இல்னஸ். அது ஆக்சிடென்டா விபத்தா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சடன் இல்னஸ்னா உடல் நல குறைபாடு மூலமாக வரக்கூடியதாக கூட அது இருக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எய்டை பொறுத்தளவு வந்து குவாலிஃபைடு பர்சன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைடு பர்சன்ஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் எய்டுக்குன்னா சில பேர் படிச்சிருப்பாங்க, அவங்க தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் எய்டர் இஸ் நாட் ஏ டாக்டர். ஸோ அவர் வந்து டாக்டர் வர வரைக்கும் அவருடைய ரோல் இருக்குது. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எய்டு மஸ்ட் கிவன் டில் தி டாக்டர் அரைவ். அவர் வர வரைக்கும் தான் அவர் கொடுக்கணும், அதோட அவருக்கு போயிடணும், டாக்டர் கொடுத்துருவார். ஸோ பர்பஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்லும்போது 3 பர்பஸ்க்காக வச்சிருக்கோம். ஒரு பர்பஸ் என்ன, டு ப்ரிசர்வ் தி லைஃப். எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதில் நிறைய பேர் அடிபட்டு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு ப்ளீடிங். நம்ம ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கும்போது என்னன்னா அந்த ரத்தம் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ரத்த ஓட்டத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா ரத்த லாஸ் குறைஞ்சிரும். அப்போ அவர் அப்போதைக்கு அவருடைய லைஃப்பை வந்து ப்ரிசீவ் பண்ண முடியும், நம்மளால பாதுகாக்க முடியும். அடுத்து வந்து அசிஸ்ட் ரெக்கவரி. அவங்களுக்கு வந்து அடிபட்டு கிடக்கிறவங்க வந்து ரொம்ப ஐயோ நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம அவங்களுக்கு பக்கத்துல இருந்து அவங்களை அசிஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ரெக்கவரி ஆவாங்க. ஒன்றும் பயப்படாதியா, இது பண்ணாதியா, எல்லாம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியாச்சு வந்துட்டாங்க, நீங்க ரெக்கவரி ஆயிடலாம். இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னா அவரை போய் நம்ம ரெக்கவரி பண்றோம், அவ்வளவுதான். ஸோ அது அசிஸ்ட் ரெக்கவரி. தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி வெண்ட் தி அக்ரிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்டவருடைய துன்பத்தை ஓரளவு குறைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுடைய துன்பத்தை குறைக்கணும் அப்படின்ற இந்த 3 தான் என்னது அப்படின்னா பர்பஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த டைப் ஆஃப் எய்டில் வந்து 2 எய்டு இருக்கு. ஒன்று செல்ஃப் எய்ட், இன்னொன்று ஃபர்ஸ்ட் எய்ட். செல்ஃப் எய்டுன்னு நான் அடிபட்டிருக்கேன், இல்லை நோயால் இருக்கிறேன், எனக்குனாலே நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன் முடியுது அப்படின்னா அது பேர் செல்ஃப் எய்டு. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, இன்னொருத்தர் எனக்கு கொடுக்கணும், அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ ஒருத்தர் கை முறிஞ்சிருக்கு, கால் முறிஞ்சிருக்கு, எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்னா அந்த விக்டிம்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாரு. ஸோ அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் எய்ட். So what is meant by self-aid? So injured person can do for himself. அந்த injured person தனக்கு தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறது பேரு himself. So first aid அப்படின்றது when a person is unconscious, so மயக்கத்தில் இருக்கிறார், or unstable to move, other person can give the treatment to the victim. ஸோ அவரால் வந்து அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ண முடியல, இல்லை மயக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னா ஸோ தே நீட் சப்போர்ட் ஆஃப் தி அதர்ஸ். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நல்லா படிச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்த்துருக்கோம், நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் பார்த்துருக்கோம், இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன்ஸ் பார்த்துருக்கோம், மதிப்புணர்வு கல்வியை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்த்துருக்கோம், விமன்ஸ் மதிப்புணர்வு கல்விக்கு அடுத்து வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த ஹெட்டிங் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து 5 ஏரியா பார்த்துருக்கோம். இப்போ 6வது ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம், விமன்ஸ் எஜுகேஷன். ஸோ விமன்ஸ் எஜுகேஷன், பெண் கல்வி, இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பெண் கல்வியில கேட்குறாங்க. அதுல பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன் சொல்ற, இஃப் எ மேன் லேர்ன்ஸ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சன். அதாவது ஒரு பெண் கல்வி கற்றால், ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவருக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமே தவிர, ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்துக்கே அந்த கல்வி கட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அதைத்தான் வந்து உங்களுக்கு இந்த கொட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட். இது வந்து இந்த கொட்டேஷன் கொடுத்து யார் சொன்னாங்கன்னு கேட்டால் விவேகானந்தர் அப்படின்னு சொல்லணும்.
தென் செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த விமன்ஸ் எஜுகேஷன்ல யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆழமா அதுக்கான தன்னுடைய பங்கை சமுதாயத்துக்கு செஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோன்னா வில்லியம் பெண்டிங். எழுதிங்க, வில்லியம் பெண்டிங். கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா, அடிக்கடி கேட்பாங்கப்பா. வில்லியம் பெண்டிங், டல்ஹவுஸ், கர்சன் பிரபு, இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா முக்கியமாக வந்து இந்த லார்டு வெல்லிங் பெண்டிங் பிரபு, டல்ஹவுசி, கர்சன் பிரபு போன்றவர்கள் வந்து பெண் கல்வியில வந்து ரொம்ப ஆழ்ந்த அக்கறை காட்டினவங்க இவங்கெல்லாம். அதனால இவங்க 3 பேரையும் நோட் பண்ணிங்க. ஆனா விமன் பெண் கல்விக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை ஆதரிச்சவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, பெண் கல்வியை ஆதரித்து பேசியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய், அடுத்து வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இவங்கெல்லாம் வந்து பெண் கல்வியை ஆதரிச்சவங்க. பெண் கல்விக்காக ஆழ்ந்து அவங்க சிந்தனை பண்ணவங்க வந்து இவங்க 3 பேரும். ஸோ இவங்களை யார் பேரை கேட்டாவது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க யாரு, பெண் கல்விக்கான அவசியத்தை உணர்த்தவங்க யாருன்னு கேட்டா கூட நீங்க ஆன்சர் பண்ணணும். நோட் பண்ணிக்கப்பா, இந்த 5 பேருடைய பேரும் ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்து பார்த்தோன்னா இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷன், அதாவது இது எல்லாமே விமன்ஸுக்குனே உள்ள இருக்கக்கூடிய கமிஷன்ஸ். அது போக இன்னொன்று நோட் பண்ணிங்க, மகிழா சமக்கியா திட்டம், மகிழா சமக்கியா திட்டம் ஸ்பெல்லிங் எழுதிக்கங்க. நான் இதுல டிஸ்பிளேல இருங்க, இதுல போட முடியாது. நீங்க வந்து மகிழா சமக்கியா திட்டம் எழுதிக்கங்க. மகிழா சமக்கியா திட்டம், MAHILA, மகிழா சம்கியா, SAMAKHYA, மகிழா சமக்கியா திட்டம் அப்படின்றது என்ன? பெண் கல்விக்கான கல்வி திட்டம். நோட் பண்ணிங்க, பெண் கல்விக்கான கல்வி திட்டம். அடுத்து பாயிண்ட் அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக் குழு எழுதிங்க. துர்காபாய் தேஷ்முக் குழு, இந்த குழு வந்து 1959 ஆரம்பிக்கப்பட்டது. துர்காபாய் தேஷ்முக் குழு 1959. இதுவும் வந்து பெண் கல்வியை பத்தி தான் பேசுது. அடுத்து ஆர்டிகல் 15ல 3 ஆர்டிகல் எழுதிங்க, நோட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஆர்டிகல் வாய்ஸ் கேட்கலங்க சார். சார் அந்த துர்காபாய் இயர் மட்டும் சொல்லுங்க சார். துர்காபாய் வந்து தேஷ்முக் குழு வந்து 1959 பா. தேங்க் யூ சார். அடுத்து வந்து இந்த துர்காபாய் தேஷ்முக் குழுக்காடு அவங்க வந்து பெண் கல்வியை பத்தி பேசுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 15 எழுதிங்க. ஆர்டிகல் 15 போட்டு பிராக்கெட்ல 3ன்னு போட்டுங்க. ஆர்டிகல் 15 பிராக்கெட்ல 3ன்னு போட்டுங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான, எழுதிங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி தொடர்பான சிறப்பு விதிகள். ஆர்டிகல் 15ல பிராக்கெட்ல 15 பக்கத்துல பிராக்கெட்ல 3ன்னு போட்டுங்க. ஓப்பனிங் பிரைஸ் க்ளோசிங் பிரைஸ் பண்ணிருங்க. ஸோ இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி தொடர்பான சிறப்பு விதிகள் வந்து இந்த பகுதியில் குறிப்பிட, இந்த ஆர்டிகல்ஸ்ல நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது 20ஆம் நூற்றாண்டுல இந்த பெண்களுக்கான இந்த கல்வியை கொடுக்கணும், அதாவது பெண்களுக்கான கல்வி கொடுக்கணும் அப்படின்ற அந்த முதல் 20ஆம் நூற்றாண்டுல இந்த இதை ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கர்சன் பிரபு தான் சொல்றாரு. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல தான் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அவர் சொல்றாரு. அடுத்து இன்னொன்று இருக்குது, ஆல் இண்டியா விமன்ஸ் அசோசியேஷன் எழுதிங்க. ஆல் இண்டியா விமன்ஸ் அசோசியேஷன், ஆல் இண்டியா விமன்ஸ் அசோசியேஷன், அகில இந்திய பெண்கள் சங்கம், ஆல் இண்டியா விமன்ஸ் அசோசியேஷன், அகில இந்திய பெண்கள் சங்கம் 1926 1926. அடுத்து இன்னொரு குழு இருக்கு, அந்த குழு பேர் எழுதிங்க. கல்கத்தா பல்கலைக்குழு, கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிட்டி, கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிட்டி. அந்த கமிட்டியினுடைய தலைவர் யாரு, அதனுடைய இது அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கேல் சாதர். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா 1917, 1917. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த கமிட்டி பெண்களுக்குன்னு தனி பாடத்திட்டம் இருக்கணும், அடுத்து வந்து தனி கல்வி நிறுவனங்கள். பெண் என்னப்பா சொல்லுங்கப்பா. 1917ங்களா 1970ங்களா?
1917பா 1917பா ஓகே சார் 1917 தான் வந்து கல்கத்தா யுனிவர்சிட்டி கமிட்டி அப்படின்றது இருக்குது. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பெண்களுக்குன்னே தனியா, அதாவது கல்வி நிறுவனம், இப்ப சொல்றோம்ல விமென்ஸ் காலேஜ்னு சொல்றோம்ல, அது மாதிரி விமென்ஸுக்குனே தனியா கல்வி நிறுவனம் வரணும், அவங்களுக்குன்னே சில பாடத்திட்டங்கள் வைக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பாடத்திட்டம் மட்டும்தான், ஹோம் சயின்ஸ் அதெல்லாம் வந்ததுனுடைய பேஸே அதுதான். அப்ப இந்த இந்த கமிட்டி வந்து அவங்க ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு, பெண்களுக்கு என்று தனி பாடத்திட்டத்தை கரிக்குலத்தை ஃப்ரேம் பண்ணணும். அப்புறம் கல்வி நிறுவனங்களையும் அவங்களுக்கு வந்து தனியாவே ஸ்டார்ட் பண்ணணும், கோ எஜுகேஷன் கொடுக்க வேணாம், தனியாவே பெண்களுக்கு தொடங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லப்பட்ட கமிட்டில நிறைய கமிட்டிஸ் இதுல இருக்கிறாங்க. இங்க கமிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கமிட்டின்னு பார்த்தோன்னா ராதாகிருஷ்ணன் கமிஷன் அப்படின்றது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், எஜுகேஷன். நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன்ப்பா, நீங்க எல்லாமே விரிவா போய் படிக்க தேவையே கிடையாது. அதாவது வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன்ல வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க மெயினா பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் அண்ட் பர்சனல் கைடன்ஸ். எஜுகேஷனல் கொடுக்கணும், பர்சனல் கைடன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப பார்த்தோன்னா இந்த இது கொடுக்கறதுலாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மென்சுரேஷன் பீரியட்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸ் வர்றதுனால அதை கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்குலாம் கூட அதை எப்படி நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியலனால தான் இந்த ஸ்கூல்ல எல்லாம் இப்போ வந்து அவங்களுக்கான அந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பர்சனல் கைடன்ஸ். பெண்கள் வந்து அவங்களுடைய பிசியாலஜி ஆண்களை விட ரொம்ப வேறுபட்டு இருக்கு. அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரியல. இப்போ டவுன்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நிறைய தெரியும் நிறைய விஷயங்கள், ஆனா கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அது என்னன்ற கூட அவங்களால ரியலைஸ் பண்ணிக்கிற முடியாத அளவுல இருக்கிறாங்க. ஸோ அதனால பர்சனல் கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அடுத்து ஏஎல் முதலியார் மேல்நிலை கல்வியில தொழிற்கல்வியை சொல்லணும் அப்படின்றது நம்ம முதல் யூனிட்ல பார்த்தோம்ல. அந்த ஏஎல் முதலியார் கமிட்டி வந்து என்ன அப்படின்னா அந்த ஹோம் சயின்ஸ் சொன்னேன்ல நான் அப்ப சொல்லும்போது, ஹோம் சயின்ஸ் அப்படின்றது அந்த பெண்களுக்கான அந்த ஹோம் சயின்ஸ்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்றது இவங்க தான் சொல்றாங்க கமிட்டியில. ஒவ்வொரு கமிட்டியினுடைய முக்கியத்துவம் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்கேன். தென் ஹன்சா மேத்தா கமிஷன் அப்படின்றது 1962ல வந்திருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷன், நேஷனல் கவுன்சில் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷன் NCWE அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து பக்தவாச்சலம் எஜுகேஷன் கமிட்டி. இந்த பக்தவாச்சலம் எஜுகேஷன் கமிட்டி வந்து 1963ல இந்த கமிட்டி வருது. இந்த கமிட்டி என்ன சொல்லுது, இது எல்லாமே பெண்களுக்கான கமிட்டி. பிரைமரிக்கான கமிட்டி ஃபுல்லா சொன்னேன், செகண்டரி கமிட்டி சொல்லியிருந்தோம், ஹையர் செகண்டரி கமிட்டி அது ஃபர்ஸ்ட் யூனிட்ல முடிஞ்சிருச்சு. இது வந்து பியூர்லி பெண்களுக்கான என்ன விஷயங்களை அந்த கமிட்டி சொன்ன விஷயங்கள்ல இப்ப பக்தவாச்சலம் எஜுகேஷன் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீ ஹோம், அவங்களுக்கு இலவச வீடுகளுக்கு கொடுங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இப்பதான் வந்து நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் அறிக்கையில பெண்களுக்கு அதுக்கு நகர பேருந்துல இப்ப ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஆனா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மஸ்ட் கிவ், அவங்க ஃப்ரீயாவே கொடுங்க அப்படின்னு சொல்றது எப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, 1963ல சொல்லப்பட்ட விஷயம். அடுத்து பார்த்தோன்னா கோத்தாரி கமிஷன், ஸோ ஹெட்டட் பை தி இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், ஹெட்டட் பை தி கோத்தாரி அப்படின்றவர். அவர் என்ன சொல்றாங்க அவங்க கமிட்டியில அப்படின்னு பார்த்தோன்னா விமென்ஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ், அவங்களுக்கான சிறப்பான அந்த எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் வேணும். ப்ரியாரிட்டி இன் ஜாப்ஸ், வேலை வாய்ப்புல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. அடுத்து வந்து அண்ட் தி ஃபைனான்ஸ், அவங்களுக்கான ஃபைனான்ஸும் முக்கியத்துவம், ஜாப்ல முக்கியத்துவம், அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் எஜுகேஷனல் ஸ்கீம்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கோத்தாரி கமிஷன் சொல்றது. அடுத்து டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் கமிஷன் 1976ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமென்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். உயர்கல்வியில, பள்ளிக்கல்வி கிடையாது, உயர்கல்வியில பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமென்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ஸ்பெஷல் கிளாஸஸ் டு டெவலப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அவங்களுக்குன்னு சிறப்பாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச் பண்ணணும். அதை பற்றிலாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் விமென்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. அடுத்து லாஸ்ட் ஒன் இஸ் தி, இதோட நம்ம இந்த வகுப்பு நம்ம நிறைவு பண்ணுவோம். ஸோ எய்ம் ஆஃப் விமென்ஸ் எஜுகேஷன், ஒய் இட் இஸ் நீடட் ஃபார் விமென்ஸ் எஜுகேஷன். ஸோ விமென்ஸ் எஜுகேஷன் அப்படின்றது பெண்களுடைய வளர்ச்சி. ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல ஒரு நாட்டினுடைய அதாவது ஒரு ஆண் கல்வி கற்கின்ற பொழுது அந்த ஆண் மட்டும்தான் கல்வி பெறுவார். ஆனால் அந்த பெண் கல்வி கற்கின்ற பொழுது அந்த நாடே அந்த 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 குடும்பமே வந்து வளர்ச்சி பெறுது. அந்த குடும்பம் வளர்ச்சி பெறும்போது அந்த நாடே வளர்ச்சி பெறும் அப்படின்றதான். ஸோ ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து எப்படி வந்து டிஸ்கிரிமினேஷன் மீன்ஸ் எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வி முறைன்னு சொல்றோம்ல, அந்த கல்வி முறையில வரும்போது ஜாதி, மொழி, இனம் இதெல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜாதி, மொழி, இனம், பாலின வேறுபாடு கூட பார்க்கக்கூடாது. ஸோ எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வி முறை, சம வாய்ப்பு அப்படின்றது என்னன்னா சம வாய்ப்பு, ஆல் ஆர் ஈக்குவல் சான்ஸ். அது வந்து அவங்கள ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இல்ல பெண்கள்ன்ற பாலின ரீதியாகவோ அவங்களை வந்து இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கொண்டு வரக்கூடாது. அதைத்தான் வந்து விமென்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கல்வியில் சம வாய்ப்பு அப்படின்றது. ஸோ ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ்,
decision talking, women's rights in law and leave the interest in jewel. அதாவது வந்து பெண்கள் வந்து இந்த நகை வீடு கட்டுறதுலேயே மோகம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் தூக்கி வெளியில வச்சுட்டு இந்த ஜுவல்லரி அப்படின்ற அந்த மோகத்திலிருந்து பெண்கள் விடு வரணும். அவங்க வந்து என்ன நினைக்கணும்னா, பெண்கள் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் இருக்கு, டிசிஷன் மேக்கிங்ல எனக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத அவங்க கொண்டு வரும்போதுதான் இவங்க வந்து இன்னும் ஜுவல்லு வீடு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி இன்னும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் சொல்றாங்க. த நெக்ஸ்ட் ஸ்கீம் ஃபார் நான் லிட்ரேச்சர் விமன்ஸ். அதுல என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் செவரல் ஸ்கீம்ஸ் ஃபார் விமன்ஸ் ஹெல்த். ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், விமன்ஸுக்கான நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க, நிறைய ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து விமன்ஸ் எஜுகேஷன், டெவலப் எபிலிட்டி இன் ஒர்க்ஸ், அவங்களுடைய வேலை வாய்ப்பில் அவங்களுடைய திறனை வளப்படுத்துவதற்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்போ வந்து தையல் கலை கற்றுக் கொடுக்குறது, டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுத்துறது. அடுத்து வந்து இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், ICDS. சொன்ன பற்றியில் ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் அந்த ஊட்டச்சத்து உருண்டையெல்லாம் உணவு கொடுக்குறதுலாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா தாய் சேய்க்கு கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அது வந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோன்னா 1975. இது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், அதனால இது வந்து அகைன் தேவை கிடையாது. தென் ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலைவாய்ப்புக்கான ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது. அதுக்கு அதோட அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ட்ரைசம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1979 நோட் பண்ணிங்க. ட்ரைசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ட்ரைனிங், அதோட அப்ரிவேஷன்ஸ் பாருங்க. ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலைவாய்ப்பு. அடுத்ததுல பாருங்க DWCRA அப்படின்றது டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ். ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான அவங்களுடைய அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி தான், ரெண்டுமே அதில் வருது பாருங்க. விமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். இது வந்து 1982. இதனோட அப்ரிவேஷன்ஸ் கேட்கலாம். ஸோ அடுத்து UNO அனௌன்ஸ். UNO வந்து என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன PGTRல கேட்ட கொஸ்டின். விமன்ஸ் இயர் எந்த வருஷம்? ஒவ்வொரு ஆண்டு ஒரு ஆண்டை அறிவிப்பாங்க. அதுல விமன்ஸ் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1978 தான் விமன்ஸ் இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது 78க்கு எப்படி நீங்க ஷார்ட்கட் கோடு வச்சுக்கணும் அப்படின்னா, விமன்ஸுக்கு இங்க 0ல ஓல முடியுது. ஸோ இன்னொரு ஓ மேலே போட்டு விட்டோம் அப்படின்னா 8ல முடியும். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டா வந்து 78ல முடியணும். அப்படின்னா இப்போ 8ன்றது விமன்ஸ்க்கு வரக்கூடியது. இந்த ஓ இருக்கு பத்தியெல்லாம், அதுக்கு மேல இன்னொரு ஓ போட்டோம் அப்படின்னா 8 ஆயிரும். அப்போ 8ல முடியணும் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து வந்து 1984 அன்னை தெரசா. இது ரொம்ப முக்கியமானது. என்ன கேட்ட கொஸ்டின். முதல்ல பெண்களுக்கான உயர்கல்விக்கான பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட இடம் எது? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அது கேட்பாங்க. 1984 அன்னை தெரசா யூனிவர்சிட்டி, கொடைக்கானல். இன்ட்ரோடியூஸ் ஃபார் விமன்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஸோ இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க 2-3 வருஷம். அடுத்து முக்கியமான டேஸ் 2 டேஸ் இருக்குது, ரெண்டையுமே குறிச்சுக்குங்க. விமன்ஸ் டே இப்போ வந்து மார்ச் 8 நம்ம கொண்டாடணும், மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ச் 8. ஸோ மார்ச் 8 வந்து மகளிர் தினம். எவ்ரி மார்ச் 8 மகளிர் தினம் கொண்டாடுறோம். அதுக்கும் பாருங்க 8ல முடியுது. விமன்ஸுக்கு ஓல முடியணும், மேலே ஒரு ஓ போட்டோம் அப்படின்னா 8 ஆயிரும். ஸோ மார்ச் 8 ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து வந்து லாஸ்ட் ஒன் இஸ் எவ்ரி ஜனவரி 24. ஒவ்வொரு ஜனவரி 24ஆம் தேதியும் செலிப்ரேட் ஃபார் தி விமன்ஸ் சில்ட்ரன்ஸ் டே. அதாவது வந்து பெண் குழந்தைகளுக்கான நாள். குழந்தைகளுக்கான நாள். அதாவது இது வந்து விமன் டே, இது வந்து பெண் குழந்தைகளுக்கான நாள். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. ஸோ மார்ச் 8 அப்படின்றது சரியா? ஓகே சரி. இப்போ வந்து இதோட வந்து விமன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்ததுல நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நேஷனல் இன்டகிரேஷன், இன்டர்நேஷனல் இன்டகிரேஷன், மதிப்பு கல்வினா என்னன்னு பார்த்தோம், ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்தோம். அடுத்து வந்து விமன்ஸ் எஜுகேஷன்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக இப்போதைக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய எஜுகேஷனுடைய கேண்டிகேப்டு, அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு எந்த மாதிரியான பிரெய்லி முறை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத லேட்டர் பீரியட்ல அடுத்த செஷனில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் வந்து 3 ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அதில் வந்து 2 ஆன்லைன் கிளாஸஸ், மினிமம் 2 ஆன்லைன் கிளாஸஸ் அடுத்த வாரத்தில் இருந்திருக்கும். அந்த 2 வாரத்தில் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் வந்து ரிவர்ஸ் 20வது யூனிட்ல இருந்து மேலே வரும். 20வது யூனிட்ல இருந்து மேலே வரக்கூடிய பகுதிகளை எல்லாம் நம்ம வந்து ஆன்லைன்ல மூலமா மெஷர்மெண்ட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதே மாதிரி வந்து ஒலிம்பிக்கு, அப்புறம் வந்து மிட் டே மீல் ஸ்கீம்ஸு, இது சம்மந்தமான அந்த ஸ்கீம்ஸ் ஓரியன்டு சாய், இதெல்லாம் பார்த்தோன்னா ரிவர்ஸில் வருது. ஸோ அதனால் அந்த யூனிட்லாம் கூட நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஆன்லைனில் பார்க்க வர்றோம். டைம் வந்து அலாட்மெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட்டர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க. அடிக்கடி நீங்கள் வாட்ஸ்அப்பை பாருங்கள். திடீர்னு நாங்கள் ஈவினிங் போடுவோம், கிளாஸஸ் இருக்கும், அதனால் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ இன்றைய அமர்வை நாம் இதோடு நிறைவு செய்துக்கிறோம். சொல்லுங்க சார்.
சார் இந்த இன்டர்நேஷனல் உமன்ஸ் இயர் வந்து 1975 தானே சார்? ஆமா 1975 78ன்னு சொல்லிட்டோம். ஐக்கிய நாடுகள் சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978 தாப்பா. UNO அறிவித்தது 1978பா. இல்ல ஆக்சுவலா அது 1975 தானே சார் வரும்? இல்ல 75 கிடையாதுப்பா. நோட் பண்ணிக்கப்பா. 1978 தான் UNO-வே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஐக்கிய நாடு சபை வந்து 1978ஆம் ஆண்டு தான் சர்வதேச பெண்கள் ஆண்டா. சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்றது. அது வந்து 75 இன்னொரு டே இருக்குப்பா. அது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நாள் தான். அது வேற. இது வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு, இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே. அது 75 என்னன்னு நான் மறுபடியும் ஒரு எனக்கு மெமரியில இருக்குது. பட் அது 75 வேற ஒன்று இருக்குது. அதை நான் சொல்றேன் பின்னாடி. ஓகே. உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுப்பா. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகிட்டு ஏதோ ஃபிளக்சுவேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வேற எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க நேரடி வகுப்புலையும் கேளுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போடுங்க. எனக்கு வந்து கோஆர்டினேட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இன்றைய இணைய நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கோஆர்டினேட் செய்த ஒருங்கிணைப்பு செய்த சேலத்தினுடைய இந்த மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்போது வகுப்பு நிறைவு செய்யப்படுகிறது. யோகா, உங்களுடைய இதுல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. யோகா ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிருங்க. யோகா ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிருங்க. ரெக்கார்ட் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கிளாஸஸ் வைண்ட் அப் பண்ணிருங்க. ஓகே சார். அடுத்த கிளாஸ் நெட் கிளாஸ் இருக்குது, அதனால